ஹாய், இன்னைக்கு நம்ம கீர்த்தி கிச்சனில் தேங்காய் பால் வச்சு ஒரு சாதம் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். அடுப்பில் குக்கர் வச்சு எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். சூடானோடனே கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வரணும். பொரிஞ்சு வந்தோடனே கடலப்பருப்பு, பட்டை மிளகாய் 2 கிள்ளி சேர்த்துக்கலாம். பட்டை மிளகாய் வாசனைக்கோசம் தான், அதனால நான் 2 சேர்த்துருக்கேன். இது நல்லா செவந்து வந்தோடனே சின்ன வெங்காயம் நறுக்குனதை சேர்த்துக்கலாம். நான் சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன், நீங்கள் பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கோங்க. 6 பல்லு பூண்டை நீட்டாக மெலிசாக நறுக்கி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது ரெண்டுத்தையும் நல்லா வதக்கி விட்டுடலாம். இது நல்லா வதங்கி வந்த உடனே ஜீரகப்பொடி 1/2 ஸ்பூன், பெருங்காய பொடி 1/2 ஸ்பூன், 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/2 ஸ்பூன் தனி மிளகாய் பொடி இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். வதக்கி விட்டுட்டு ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் சைஸுக்கு புளி எடுத்து கரைச்சி புளி கரைசல் எடுத்திருக்கேன். புளி கரைசல் 1 டம்ளர் தண்ணி, 2 டம்ளர் தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். நான் 2 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன். அதுக்கு 4 டம்ளர் கணக்கு பண்ணி இந்த தண்ணிலாம் சேர்த்துருக்கேன். 1 டம்ளர் புளி தண்ணி, 1 டம்ளர் தண்ணி, 2 டம்ளர் தேங்காய் பால் எடுத்திருக்கேன். இதெல்லாம் சேர்த்துட்டு நறுக்கி வச்சிருக்கிற கருவேப்பிலை கொத்தமல்லியும் சேர்த்துடலாம். இது நல்லா கொதி வரட்டும். கொதி வந்தோடனே நம்ம எடுத்து வச்சிருக்கிற அரிசியும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம உப்பு வரப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். உப்பு வரப்பு வேணும்னா இப்போ சேர்த்துக்கலாம். எனக்கு எல்லாம் கரெக்டாக இருக்குது, அதனால நான் எதுவும் சேர்க்கல. இப்போ நல்லா கலந்து விட்டு இதை குக்கர் மூடி போட்டு 2 விசில் வச்சு எடுத்துக்கலாம். விசில் அடங்கினதுக்கு அப்புறமா இதை நம்ம திறந்து பார்க்கலாம். சாதம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். காய்கறி இல்லாத நேரத்தில் இந்த மாதிரி நீங்கள் சிம்பிளாக பண்ணி பாருங்கள். டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும், உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். பாருங்கள், நம்மளுடைய சாதம் சூப்பராக ரெடி ஆகிடுது. பொலன்னு இவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். டேஸ்ட்டும் அவ்வளோ அருமையாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.